எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ராகி வட்டையப்பம். ராகி மாவில் வெல்லம் எல்லாம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு எடுத்த சாஃப்டாக இருக்கிற ஒரு வட்டையப்பம் தான் இது. பச்சை அரிசி ஊற வச்சு செய்கிற வட்டையப்பத்தோட ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கு. சர்க்கரை சேர்த்து செய்கிற வெள்ளை கலர் வட்டையப்பம் அப்லோட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வெல்லம் சேர்த்து செய்கிற ப்ரௌன் கலர் வட்டையப்பம் அப்லோட் பண்ணியிருக்கு. அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ராகி வட்டையப்பம் செய்கிறதுக்காக முதல்ல வெல்லம் கரைய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 கப்பு ராகி மாவு தான் எடுத்துருக்கு. அதுக்காக 150 கிராம் அளவுக்கு வெல்லம், 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கரைய வச்சு எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி சொல்லும்போது அப்ராக்சிமேட்டாக 180 மில்லி லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும். தண்ணியோட அளவு கரெக்டாக கிடைச்சா தான் நமக்கு வட்டையப்பத்தோட பேட்டர் கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். அதனால தான் அது கரெக்டாக சொல்கிறேன். ராகி மாவு எடுத்துருக்கு. 1 கப் அளவுக்கு ராகி மாவு, 1 கப்புனா அப்ராக்சிமேட்டாக 150 கிராம் அளவுக்கு ராகி மாவு இருக்கும். ஒரு பவுலில் போட்டு எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. மாவு நம்ம அளந்தெடுத்த அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சையாக இருக்கிற துருவன தேங்காய் மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றிக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா அரைச்செடுக்கணும். ராகி மாவு அளந்தெடுத்த கப்பு, அதே மாதிரி இப்போ தேங்காய் நம்ம இதுக்குள்ளே போட்டிருக்கிற கப்பு, இது ரெண்டுமே 240 ml கப்பு தான். அது பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், தேங்காய் இதே மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச ராகி மாவு சேர்த்துடலாம். இது கூடவே வேக வச்ச சாதம், எந்த சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மட்டை அரிசியோட சாதம் தான் எடுத்துருக்கு. 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கு. நான் எடுத்துருக்கிற இந்த மஞ்சள் கலர் கப்பு பெருசு 1 கப்பு, சின்னது 1/2 கப்போட அளவு தான். அது கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ரெண்டுமே மஞ்சள் கலர் தான் இப்போ எங்கிட்ட இருக்குது. ஏலக்காய் அதுக்குள்ளே போட்டிருக்கு. 8 to 10 பெரிய சைஸ் ஏலக்காய் தோல் எடுத்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச கரையை வச்சு எடுத்து வச்ச வெல்லம், அதுவும் இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, முதல்ல பாதி ஊற்றி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அரைக்கும்போது இந்த மாவு ரொம்ப சூடாகி போகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்து வட்டையப்பம் செய்யும்போது வட்டையப்பத்தில் கரெக்டாக இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வெல்லம் இதுக்குள்ளே ஃபுல்லாக ஊற்றிருக்கு. பேட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இப்போ இது மறுபடியும் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 செகண்ட் போதும். நம்ம இப்போ ஈஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஊற்றி மூடி வச்சுக்கலாம். வெல்லம் நீங்கள் ஊற்றி அரைக்கும் போது ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேட்டரோட கன்சிஸ்டன்சி இதே மாதிரி கொஞ்சம் லூஸாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரைய வச்ச வெல்லம் ஃபுல்லாக ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாவு கட்டியாக தான் நிற்கிது அப்படின்னா அந்த வெல்லம் கரைய வச்ச பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி விட்டு மெதுவாக ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஃபர்மெண்டேஷனுக்காக மூடி வச்சுருக்கு. நல்ல வெயில் காலம் இருந்தால் 2 மணி நேரத்துக்குள்ளே இது பொங்கி வந்துடும். குளிர்காலத்துல எல்லாம் 5 மணி நேரம் ஆகும் இதே மாதிரி நல்லா பொங்கி வர்றதுக்கு. இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா பொங்கி வந்திருக்கு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் மறுபடியும் சேர்த்துருக்கு. கொஞ்சம் பொங்கி வரும்போது இதுக்கு லைட்டாக புளிப்பு இருக்கும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் மறுபடியும் சேர்த்து கலக்கி விட்டுட்டு இருக்கு. நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி கலக்கி விடும்போது ரொம்ப சாஃப்டாக தான் கலக்கணும். ரொம்ப அடித்து கலக்கி விடக்கூடாது. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிற நுரை எல்லாம் அமங்கி போயிடும். அப்போ நம்ம ராகி வட்டையப்பம் அது கட்டியாகி போயிடும். அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம ஆவியில் வேக வைக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டீல் கிளாஸ் கூட நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெய் தடவி விட்டதுக்கப்புறம் மாவு ஃபுல்லாக நான் அதில் ஊற்றி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது ஆவியில் வேக வைக்கணும். அரிசி மாவில் நம்ம இதே மாதிரி ஊற்றி செய்கிற வட்டையப்பம் வேகிறதோட ஒரு 10 நிமிஷம் அதிகம் வச்சுக்கோங்க. ராகி வட்டையப்பத்தோட மாவு இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக வேணும். இல்லாந்தா நம்ம சாப்பிடும்போது வாயில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் நான் இது வேக வச்சுட்டு இருக்கு. 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா வெந்து கிடைக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கோல்ல போட்டு குத்தி பார்த்துக்கோங்க. அதில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்தி இல்லை ஸ்பூன் ஏதோ ஒன்று இதே மாதிரி ஓரமாக போட்டு ஏதாவது ஒட்டி இருந்தால் எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க.
வட்டையப்பம் செய்கிறதுக்கு ஈஸ்ட்டு போட்டது இப்போ எல்லாருமே செய்கிறது. அப்போ தான் வட்டையப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கிறது. ஈஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கல் ஊற்றியும் செய்யலாம். கல் இருக்கும் இல்லைங்களா, டொடி, அது ஊற்றிட்டும் செய்யலாம். அப்போ வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல புளிப்பாக இருக்கிற கல் ஊற்றினாலும் இதே மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். கல் பிடிக்கல அப்படின்னா ஈஸ்ட்டை போட்டால் தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கிறது. கல் ஊற்றி செய்யும்போது நம்ம அதில் ஊற்றுற தண்ணியோட அளவு அதே மாதிரி வெல்லத்தோட அளவு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லாத நம்ம பேட்டர் வந்து ரொம்ப லூஸ் ஆகி போயிடும். அது பார்த்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், ராகி வட்டையப்பம் ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி பண்ணி எடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிப்பியோட. அது வரைக்கும் வணக்கம்.